இரண்டாவது வினாவை நோக்குவோம். முதலாவது வினாவினுடைய அறிவுறுத்தலை பார்ப்போம். பின்வரும் செய்யுட்பகுதிகளையும் உரைநடை பகுதிகளையும் வாசித்து அவற்றின் கீழே தரப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடை எழுதுக. இது உங்களுக்கு தரப்பட்டுள்ள அறிவுறுத்தல். மொத்தமாக 5 பகுதிகள் அமையும் பிள்ளைகள். இதுல செய்யுட்பகுதிகள் பெரும்பாலும் 3 பகுதிகள் அமைவது வழமை. 2 உரைநடை பகுதிகள், அதாவது நீங்கள் தமிழ் இலக்கிய தொகுப்பில் கற்ற பகுதிகளுக்குள்ளே வினாக்கள் அமையும். அப்ப இந்த பகுதியினுடைய முதலாவது வினாவை பார்ப்போம். பாடலை முதல் வாசிக்கிறேன். யானை அனையவர் நன்கு ஒற்றி நாய் அனையார் கேண்மை தழுயி கொளல் வேண்டும். யானை அறிந்து அறிந்தும் பாகனையே கொள்ளும். எறிந்த வேல் மீயதா வாழ் குலைக்கும் நான். நல்ல ஒரு அருமையான நீதி கருத்தை சொல்லுகின்ற ஒரு பாடல் இது. நீங்கள் நாலடியாரிலே இந்த பாட்டை பற்றி படிச்சிருக்கிறீங்க பிள்ளைகள். முதலாவது பாடலுடைய அர்த்தத்தை நோக்குவோம். யானை அனையவர் நன்கு ஒரி என்று சொன்னார். என்னவாம்? யானையை போன்ற இயல்பை கொண்டவர்களுடைய நட்பு என்றா நட்பு. அந்த நட்பை ஒற்றி நீங்க விலக்கிக் கொள்ளுங்கோ. யானையை போன்ற இயல்பை கொண்டவர்களுடைய நட்பை நீங்க விலக்கிக் கொள்ளுங்க. நாய் அனையார், நாயை போன்ற இயல்புடையவர்களுடைய நட்பை, இங்க கேண்மை என்பதும் நட்பு தான், நட்பை தழுவி கொள்ளுங்கள். தழுவி கொள்ளல் வேண்டும். தழுவி என்றால் பின்பற்றுதல். ரெண்டு விஷயம். ஒன்று, யானை போன்ற இயல்பை கொண்டவர்களுடைய நட்பை விலக்குங்க. நாய் போன்ற இயல்பை கொண்டவர்களுடைய நட்பை பின்பற்றுங்கள். ஏன் என்பதற்கான விளக்கத்தை அடுத்த 2 அடிகளிலையும் சொல்லுகிறார். யானை அறிந்து அறிந்தும் பாகனையே கொள்ளும். யானைக்கு உணவு ஊட்டி அன்பாக வளர்த்த அந்த பாகன கூட அது மதம் வந்த இடத்து தனது துதிக்கையாலை அடித்து கொன்றுவிடும். ஆனால் எறிந்த வேல் மெய்யதா வாழ் குலைக்கும் நான். தன்னை அன்பாக வளர்த்த அந்த எஜமா கோபத்தின் காரணமாக எறிந்த அந்த வேல் மெய் தன்னுடைய உடல்ல வைத்திருக்கின்றது, தாக்கி இருக்கிறது. அந்த நேரத்திலும் கூட நன்றிக்கு அடையாளமாக இறக்கின்ற தருவாயிலேயும் நாய் வாழையாட்டும், வாழ் குலைக்கும் வாழையாட்டும். ஆகவே நன்றிக்கு அடையாளமான, விசுவாசத்துக்கு அடையாளமாக இங்கு நாயும், துரோகம் செய்வதற்கு அடையாளமாக இங்கு யானையும் உதாரணம் காட்டப்பட்டுள்ளன. ஆகவே முழுமையாக பொருளை நாங்கள் நோக்கினா பிள்ளைகள், யானை அனையவர் நன்கு ஒரி, யானையை போன்ற இயல்புடையவர்களுடைய நட்பை விலக்கிக் கொண்டு நாயனையார் கேண்மை தழுவிக் கொள்ள வேண்டும். நாய் போன்ற இயல்பு கொண்டவர்களுடைய நட்பை பின்பற்றிக் கொள்ளல் வேண்டும். யானை அறிந்தறிந்தும் பாகனையே கொள்ளும். யானை தன்னை வளர்த்த பாகனை நன்கு அறிந்திருந்தும் அவனையே மதம் வந்த இடத்தை கொள்ளும். எறிந்த வேல் மெய்யதா வாழ் குலைக்கும் நான். தன் எஜமான் வீசிய வேல் தன் உடலை தைத்திருக்கின்ற வேளையிலும் நன்றிக்கு அடையாளமாக நாய் வாளை அசைக்கும். இது உங்களுடைய பாடல் பொருள். இதை அடியொற்றியதாக உங்களுக்கு என்ன வினாக்கள் வந்திருக்கின்றன? முதலாவது பார்ப்போம். எத்தகைய நட்பு சிறந்ததென இப்பாடலில் கூறப்பட்டுள்ளது? ஆவண்ணா பகுதி. தீய குணம் கொண்ட நட்பிற்கு உதாரணம் காட்டப்பட்டது ஏது? காரணம் தருக. ஆகவே எத்தகைய நட்பு இங்கு சிறந்தது என்று சொன்னார்? நாய் போன்ற இயல்புடையவர்களுடன்
கொள்ளும் நட்பு. ஏன் இந்த இயல்பு கொண்டு சொல்லப்பட்டது வந்ததென்றால், ஒன்று நன்றி, இரண்டாவது விசுவாசம். ஆகவே பின்பற்றப்பட வேண்டிய சிறந்த நட்பு நாய் போன்ற இயல்புடையவர்களுடைய நட்பு. தீய குணம் கொண்ட நட்பிற்கு உதாரணம் காட்டப்பட்டது எது? ஆகவே விடிய குளிக்க போறீங்கள், யானை. அது ஏன் உதாரணம் காட்டப்பட்டது? தன்னை வளர்த்த பாகனுக்கே எப்படி போடுவோம், பாகனுக்கே தீங்கிழைக்க கூடியது. ஆகவே நல்ல நட்புக்கு அடையாளம் நாயும், தீய நட்புக்கு அடையாளமாக யானையினுடைய இயல்பும் இங்கு கூறப்பட்டிருப்பதை காணலாம். ஆகவே முதலாவது பாடல் பகுதியில வந்திருக்கின்ற வினாக்களுக்கு நீங்கள் இவ்வாறு விடையளித்தல் சரிதான். இரண்டாவது செய்யுட்பகுதியை நோக்குவோம். விதியை நோவர், தம் நண்பரை தூற்றுவர், வெகுளி பொங்கி பகைவரை நிந்திப்பர், சதிகள் செய்வர், பொய்ச்சாத்திரம் பேசுவர், சாதகங்கள் புரட்டுவர், பொய்மை சீர் மதியினில் புலை நாத்திகம் கூறுவர், மாய்ந்திடாத நிறைந்த விருப்பமே கதிகள் யாவும் தருமென ஓர்ந்திடா, கண் இல்லாதவர் போல திகைப்பர் காண். இது உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற செய்யுட்பகுதி. இந்த செய்யுட்பகுதியை நீங்கள் எங்க கற்றிருக்கிறீர்கள் பிள்ளைகள் என்றால், பாரதியார் கவிதையில படிச்சிருப்பீங்கள். பிள்ளைக்காதல் பற்றி சொல்லுகின்ற போது பாரதியார் இந்த விஷயத்தை பற்றி கூறியிருப்பார். அதிலையும் அவர் எங்க சொல்லி இருப்பார் என்று சொன்னால், தான் விரும்பிய ஒன்றை அடைய முடியாத சந்தர்ப்பம் வருகின்ற போது அப்படிப்பட்ட இயல்பு கொண்டவர்கள் சொல்லுகின்ற குற்றச்சாட்டுகள் இவை. எதையெல்லாம் தாங்கள் அடைய முடியாமல் போனதற்கான காரணங்களாக, பொய் காரணங்களாக முன்வைப்பார்கள் என்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறார். ஆகவே அந்த காரணங்கள் எங்கே அமைந்திருக்குது என்று சொன்னால், இவ்வளவு விஷயத்துக்கு இவ்வாறு. இப்ப விரும்பிய ஒன்றை அடைய முடியல, தோற்று விட்டோம் என்று சொன்னால் அதுக்கு என்னென்ன காரணம் சொல்கிறார்கள்? விதியை நோவர். இதுக்கு விதிதான் காரணம், நான் காரணம் இல்ல, விதிதான் காரணம் என்று சொல்லி விதியில பழிய போற்றுவோம். தம் நண்பரை தூற்றுவர். நண்பர்கள் என்றாலும் உதவி செய்திருக்கலாம், இல்ல அவர்களும் இதற்கு காரணமாகிவிட்டார்கள் என்று நண்பர்களை பழி சொல்வார்கள். தூற்றுவர், பழிப்பார்கள். வெகுளி பொங்கி, வெகுளி என்றால் என்ன பிள்ளைகள்? கோபம். ஆகவே கோபத்தின் காரணமாக பகைவர், தங்களுக்கு யார் யார் எல்லாம் பகைவர்களாக கருதுகிறார்களோ அவர்களை எல்லாம் நிந்திப்பர், பழிப்பர். சதிகள் செய்வர். சதிகள் என்பதை இங்கே எதை சொல்லுதென்று சொன்னால், தீய செயல்களிலே ஈடுபடுவார்கள், சதிகள் செய்வார்கள். பொய்ச்சாத்திரம் பேசுவர். சாத்திரங்கள் அவற்றிலே நாட்டம் காட்டுவார்கள், பொய்மைகளை நம்புவார்கள். சாதகங்கள் புரட்டுவர். கிரக நிலைகள் சரியில்லை என்று சொல்லி அதை கூட காரணமாக முன்வைப்பார்கள். சாதகம் என்பது நாங்கள் இந்த கிரக நிலைகள் அப்படியான விஷயங்களை பார்க்கலாம். பொய்மை சீர் மதியினில், அவர்களுடைய சிந்தனை மதியிலே கலந்திருப்பது பொய்மை. ஆகவே அந்த மதியிலே புலை நாத்திகம் கூறுவர். புலை, இழிவான கொள்கைகளை கூறுவார்கள். நாத்திகம், கடவுளே இல்லை என்று சொல்லி கூட சொல்வார்கள். மாய்ந்திடாத நிறைந்த விருப்பமே, இதுதான் இங்க முக்கியமான அடிகள். மாய்ந்திடாத நிறைந்த விருப்பமே கதிகள் யாவும் தருமென ஓர்ந்துடார். இவ்வளவு காரணங்களையும் முன்வைப்பவர்கள் சற்று சிந்திப்பதில்லை. மாய்ந்திடாத நிறைந்த விருப்பம், நாங்கள் யாதாயினும் ஒன்றை அடைய நினைக்கிறோம் என்று சொன்னால், எதை அடைய எண்ணுகின்றோமோ அதிலே வைக்கின்ற
என்ற ஆசைதான், அதீத ஆசைதான் கதிகள் யாவும் எங்களுக்கு அதை அடைவதற்கான காரணத்தை தருகிற நன்மைகள். அது என்ன நன்மை? அரும்பத்திருப்ப மாய்ந்திடாத நிறைந்த விருப்பம், யாதாயினும் ஒன்றின் மீது வைக்கின்ற அதீத விருப்பம், அதனாலே நாங்கள் செயலாற்றுகின்ற அந்த முறைமைகள் தான் அதை அடைவதற்கான தகுந்த வழி என்று சொல்லி அழகாக சொல்லி இருக்கிறார் பாரதியார். அதான் நாங்க சொல்லுவோம், எதையும் செய்கின்ற போது விருப்பத்தோடு செய்ய வேண்டும். விருப்பத்தோடு அந்த வேலையில ஈடுபட்டால் நிச்சயமாக அதில் ஜெயித்திடலாம். இவ்வாறு கொண்ட இயல்புகள் கொண்டவர்கள் கண்ணில்லாதவர் போல திகைப்பர். கண்ணே இல்லாதவர்களைப் போல எதையுமே செய்ய முடியாது அல்லல் உருவார்கள். இது ஒரு உவமை அணியாக இங்கு பயன்படுத்தப்பட்டது. கண் இல்லாதவர்கள் போல திகைக்கிறார்கள். யார்? செய்கிற செயலை சரியா செய்து முடிக்க முடியாத இயல்பை கொண்டவர்கள். ஆகவே 2 பிரிவாக இதை நோக்கலாம். முதல் பகுதியில பாரதியார் கூறுகின்ற ஒரு விரும்பியதை அடைய முடியாதவர்கள் முன்வைக்கின்ற இயல்புகளாக பார்க்கிறோம். 2வது விஷயத்துல சொல்லக்கூடிய விஷயம் அதை அடைய வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? விருப்பத்தோடு அதை அடைய வேண்டும், விருப்பத்தோடு அதை அடைவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இது இந்த பாரதியார் கவிதையில நீங்கள் கற்ற பகுதிக்கான பொருள். இதை அடியொற்றியதாக என்ன வினா வந்திருக்குதுன்னு சொல்லி முதல்ல நாங்கள் பார்ப்போம். தாம் விரும்பியதை அடைய முடியாதவர்களின் இயல்புகளாக கூறப்பட்டன யாவை? நாங்க பார்த்திருக்கிறோம். விதியை நோவர், தம் நண்பரை தூற்றுவர், வெகுளி பொங்கி பகைவரை நிந்திப்பர், சதிகள் செய்வர், பொய்ச்சாத்திரம் பேசுவர், சாதகங்கள் புரட்டுவர், பொய்மை சேர் மதியினில் புலை நாத்திகம் கூறுவர். இவ்வளவு விஷயங்களும் இதுக்கு நீங்க எழுதக்கூடிய பகுதிகளாக இருக்கும். சிலவற்றை நான் உங்களுக்கு இங்க எழுதுகிறேன். விதியை நோவர், தம் நண்பரை தூற்றுவர், வெகுளி பொங்கி பகைவரை நிந்திப்பர், சாதகங்கள் புரட்டுவர், புலை நாத்திகம் கூறுவர். இது போன்ற விடைகளை தாம் விரும்பியதை அடைய முடியாதவர்களுடைய இயல்புகளாக சொல்லப்பட்டனவாக நீங்க பார்க்கலாம். ஆவண பகுதி வினா புலை நாத்திகம் என்ற தொடர் உணர்த்துவது யார்? புலை நாத்திகம். புலை நாத்திகம் என்றது எதை குறிக்கிறதா பிள்ளைகள்? இழிவான வகையில். நாத்திகம் உங்களுக்கு தெரியும், நாத்திகம் என்னன்னா கடவுளை இல்லை என்று சொல்லுகின்ற அந்த பண்பு. ஆகவே இழிவான வகையில் கடவுள் இல்லை என்ற கருத்துக்களை முன்வைப்பார்கள். முன்வைத்தல். ஆகவே தரப்பட்ட 2வது செய்யுளுக்கு இந்த வகையிலே நீங்கள் விடையளித்துக் கொள்ளலாம். மூன்றாவது செய்யுட்பகுதி. முதலாவது செய்யுட்பகுதியை நாங்க வாசிப்போம். கான் ஆள உனை விடுத்த கண் இலா அருளிலி தன் காதல் மைந்தன் தான் ஆளும் தரணி எல்லாம் ஒரு குடைக்கு நீயாளத் தருவன் என்றே மேல் நாள்
நம் உரிமை அற கவர்ந்த பெரும் துணைவர் உனை விராத வண்ணம் வானாள வானவர் கோன் தன் பதம் பற்று அவன் தனக்கே வழங்குவேனே. இந்த பாடலடி நீங்கள் எங்க கற்றிருக்கிறீர்கள் என்று சொன்னால் கிருஷ்ணன் தூதுல படிச்சிருக்கிறீங்க. அதிலையும் எந்த சந்தர்ப்பத்துல இந்த பாடல் படிச்சிருப்பீங்க என்று சொன்னால், வீமன் வீராவேசம் கொண்டு தன்பக்க கருத்துக்களை தர்மனை நோக்கி முன்வைக்கின்ற போது இந்த பாடலடி அமைந்திருக்கும். என்ன சொல்றான்னு சொன்னால், கான் ஆள, நாங்க எல்லாருமே நாட்டை ஆளாம காட்டை ஆளுவதற்கு, கான் ஆள காடு செல்வதற்கு, காணாள உன்னை விடுத்த, உன்னை அனுப்பிய, எங்களை அனுப்பிய கண்ணில்லா, இந்த கண்ணில்லாதவர் யாரை குறிப்பிடுவன்னு சொன்னால் திருதராட்டின மன்னன். கண்ணில்லாதவனும் அற்றுள் இரக்கம் மற்றவன், உங்களை எல்லாம் காட்டுக்கு அனுப்பியதாலே அவன் இரக்கமற்றவன் என்று சொல்லி சொல்லலாம். காணாள காட்டுக்கு அனுப்பிய கண்ணில்லா அருளி, கண்ணில்லாத மன்னனாகிய திருதராட்டினனும் இரக்கமில்லாத மன்னனாகிய திருதராட்டினன் தன் காதல் மைந்தன், தன் அன்புக்குரிய மகனாகிய துரியோதனன். இந்த காதல் மைந்தன் யாரை சுட்டுகிறது என்று சொன்னால் துரியோதனன். தன் காதல் மைந்தனுக்கு அரசாட்சியை பெற்றுக் கொடுத்து எமையெல்லாமே காட்டுக்கு அனுப்பினான். அதனாலே அவன் அருளிலி இரக்கம் ஏற்றவன். தானாலும் தரணி எல்லாம். அப்படிப்பட்ட அருளில்லாத மன்னனுடைய மைந்தனாகிய துரியோதனன் இன்று அரசாளுகின்ற தானாலும் தரணி, அவன் அரசாட்சி செய்து கொண்டிருக்கின்ற அந்த நிலவுலகம் எல்லாம் ஓற்று குடை கீழ், ஒரு குடையின் கீழ் நீ ஆளத் தருவன். தர்மா, நீ ஆள்வதற்கு நான் இன்றைக்கே பெற்று தருவேன். மேல் நாள் அன்று ஒரு நாள் நம் உரிமை அற கவர்ந்த, எங்களுடைய உரிமைகள் எல்லாவற்றையும், அது அரசாட்சியாக இருக்கலாம், எங்களுடைய செல்வங்களாக இருக்கலாம், எல்லாவற்றையும் அற கவர்ந்த, அடியோடு கவர்ந்தார்கள். ஆகவே அற கவர்ந்த பெரும் துணைவன், அவன் யார்? உன்னுடைய ஒரு சகோதரன் போன்றவன். ஆகவே உன்னுடைய துணைவனாக இருக்கின்ற இந்த துரியோதனன் உன்னை வராத வண்ணம், உன்மீது எந்தவித கோபம் அடையாமல் நான் செய்வேன். எப்படி என்று சொன்னால், வானாள, அவனை நான் போரிலே வென்று வீர சுவர்க்கம் அனுப்பி விடுவேன். வீர சுவர்க்கம் அனுப்பியதாலே அவன் என்ன செய்வான் என்று சொன்னால், வான் ஆள, அங்கிருந்து விண்ணகத்தை ஆழ்வான். அதே நேரம் வானவர் கோன், இந்திரனுக்குரிய அந்த அமராவதி நகரிலே அவன் ஒரு சிறந்த இடத்தை பெற்று அங்கு அவன் சிறந்த வகையிலே வாழட்டும். இந்திரனுக்குரிய பதங்களை பற்றி அங்கு அவன் சிறந்த நிலையிலே வாழுவான். மற்ற அவன் தனக்கே வழங்குவேனே. இது போன்ற எல்லாவற்றையும் நான் அவனுக்கு வழங்குவேனா, நீ என்னை போருக்கு அனுப்பு, என்னை தூது அனுப்பு என்று சொல்லி வீமன் தர்மனிடம் கேட்கின்ற வகையிலே இந்த பாடல் அமையும். காட்டை ஆள்வதற்கு இமை அனுப்பிய கண்ணில்லாத திருதராஷ்டிர மன்னன், அவன் அருளற்றவன், அவனுடைய காதல் மைந்தன், அன்புக்குரிய மைந்தன், தான் அரசாளுகின்ற அந்த பரப்பு அனைத்தையுமே இன்று நான் நீ ஆள்வதற்கு பெற்றுத் தருகின்றேன். அவர்கள் எம்மிடமிருந்து கைப்பற்றிய அந்த செல்வங்கள், அரசாட்சி எல்லாவற்றையும் நான் உனக்கு பெற்றுத் தருகின்றேன். துரியோதனனுக்கும் நல்ல சிறந்த பேற்றை பெற்றுக் கொடுக்கிறேன். அவன் இந்திரலோகத்திலே நன்கு வாழுவான். என்னை தூது அனுப்பு என்று இந்த பாடலடி அமைகின்றது. ஆகவே இதுல வந்திருக்கின்ற வினாக்கள் என்ன என்று சொன்னால், கண் இல்லா அற்றுளி காதல் மைந்த, இத்தொடர்களால் குறிப்பிடப்படுபவர்கள் யாவர்? யார் இந்த கண்ணில்லா அருளிலி?
திருதராட்டின மன்னன். காதல் மைந்தன் அவருடைய அன்புக்குரிய புதல்வன் யாரு? துரியோதனன். இரண்டாவது வினா, வீமனின் வீரப்பிரதாபம் எவ்வாறு எடுத்துரைக்கப்படுகின்றது? வீமன் தன்னுடைய வீரத்தை எங்கு எல்லாம் எடுத்து சொல்றான்? முதலாவது சொல்றான், இந்த தரணியை ஒரு குடையின் கீழ் ஆளத் தருவேன். இங்க இருக்கிற இந்த தரணியை ஒரு குடைக்கு கீழே நான் அரசாட்சி பெற தருவேன். இரண்டாவது சொல்றான், இந்த துரியோதனன் கூட உன்னை கோபிக்காத வகையிலே அவனை வீர சொர்க்கம் அனுப்புகின்றேன். இவ்வாறு வருகின்ற இடங்கள் வீமனுடைய வீரத்தை எடுத்து காட்டுகின்ற வகையிலே வருகின்றதை காணலாம். ஆகவே அந்த பகுதியை நீங்கள் எழுதிக் கொள்வது சரியாக அமையும். ஆகவே ஒரு குடைக்கின் கீழ் அண்ணன் அரசாள அரச போகங்களை பெற்றுத் தருவேன் என கூறுவர். இது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம் என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னால், துரியோதனனும் கோபிக்காத வகையிலே வீர சொர்க்கம் அனுப்புவேன். என்று சொல்லப்படுகின்ற இடங்களை இனங்கண்டு நீங்கள் விடையளித்தால் இந்த விடைகள் சரியான விடைகளாக அமையும். நான்காவது பகுதி, இது உங்களுக்குரிய ஒரு உரைநடை பகுதியில இருந்து தரப்பட்டுள்ளது. முதலாவது அந்த உரைநடை பகுதியை வாசிப்போம். இத்தனைக்கும் ஒரு நோய் வந்தா படுக்கையில் கிடந்து அழுந்தவும் மாட்டான். ஆஸ்பத்திரி என்று அலைய மாட்டான். ஆடா தோடையும் கொத்த மல்லியும் அவித்து குடித்து எழுந்து நடக்கிறான். அக்கம் பக்கம் யாருக்கும் நோய் பிடித்தாலும் கூப்பிடாத வைத்தியராய் ஓடிப்போய் மருத்துவம் செய்வான். ஊரில் எது நடந்தாலும் மூத்தம்மாதான் வேண்டும். கைராசிக்காரி நீங்கதான் மாமி என்ற தலப்புள்ளைய ஏந்தனும். நேற்றும் அவ்வாறாத்தா வீங்கிய வயிற்றுடன் வந்து மூத்தம்மாவிடம் சொல்லிவிட்டு போனார். இந்த கிராமத்தின் முடிசூடா குட்டி ராணியாய் பொது மனுஷியாய் மூத்தம்மாதான் இருந்தார். அனுபவம் பழுத்து அவவிடம் அறிவு தேஜஸ். இது உங்களுக்கு தரப்பட்டுள்ள உரைநடை பகுதி. இதை நீங்க எங்க கற்றிருக்கிறீர்களா பிள்ளைகள்? மூத்தம்மா என்று சொல்லப்படுகிற சிறுகதை படிக்கின்ற போது நீங்கள் இந்த விஷயத்தை படிச்சிருக்கிறீங்க. பாப்போம். இதுல சொல்ல வர்ற விஷயம் என்னன்னு சொன்னா, மூத்தம்மா ஒரு நல்ல ஒரு ஆற்றலும் ஆளுமையும் வாய்ந்த ஒரு முதுமை பெண். அவளுக்கு வருத்தம் என்றதொண்டே வருகிறது இல்லை. நோய் வருகின்ற போது நாட்டு வைத்தியங்களை செய்துவிட்டு அவ அந்த நோயில இருந்து விடுபட்டுக் கொள்வா. ஒரு சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட ஒரு பெண். ஊர்ல எந்த நல்ல விஷயங்கள் என்றாலும் ஓடி போய் அவதான் உதவி செய்கிறா. அந்த ஊர்ல யாருக்காவது பிரசவங்கள் ஏற்படுகின்ற போது மூத்தம்மா தான் அந்த பிள்ளைகளை தன் கையால் ஏந்த வேண்டும் என்று சொல்லி அந்த அளவுக்கு ஒரு ராசிக்காரியான ஒரு பெண், நல்ல அனுபவசாலி. அந்த ஊரிலே ஒரு முடிசூடாத குட்டி ராணி, ஒரு பொது மனுஷி, அறிவு தேஜஸ்,
அவவிடம் அறிவு என்பது தேஜஸ் என்றாப்பில் ஒரு வடமொழி சொல் ஒளி வீசும். இந்த உரைநடை பகுதியை ஆதாரமாக கொண்டு இங்கு கேட்கப்பட்ட வினா ஆனா பகுதி, இங்கு கூறப்பட்டுள்ள நாட்டு வைத்திய முறையினை குறிப்பிடுக. ஆடா தோடை கொத்தமல்லியை அவித்து குடித்தல் நோய் என்று சொல்லி வரைக்குள்ள செய்கிற ஒரு நாட்டு வைத்திய முறை இங்கு சொல்லப்பட்டிருக்குது. ஆடா தோடையும் கொத்தமல்லியும் அவித்து குடித்தல். ஆவணா பகுதியை பார்த்தோம்டா பிள்ளைகள், மூத்தம்மா கைராசிக்காரி என்பதற்கு இங்கு கூறப்பட்டுள்ள ஆதாரங்கள் யாவை? பார்த்தோம் என்று சொன்னால், அந்த ஊரில எது நடந்தாலும் மூத்தம்மா தான் வேண்டும். ஆகவே இங்க ஒரு இடம் வருது. இரண்டாவது, இந்த பிள்ளை குழந்தை பிறக்கின்ற போது, பிரசவங்கள் ஏற்படுகின்ற போது மூத்தம்மா தான் அந்த பிள்ளைய தன்னுடைய கையாலே ஏந்த வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார்கள். இந்த இரண்டு இடங்களையும் நாங்கள் இங்கு சுட்டி காட்டலாம். ஆக விடையளிச்சோம் என்று சொன்னால், ஊர் நிகழ்வுகள் அனைத்திலும் மூத்தம்மா தலைமை தாங்க வேண்டும் என எண்ணுதல். இரண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா பிள்ளைகள், நாங்க செய்யுள்ள பாப்போம். கைராசிக்காரி நீங்க தான் மாமி என்ற தலைப்புள்ளைய ஏந்தனும் என்று சொல்லி அந்த ஊர் மக்கள் எண்ணுகிறார்கள். அப்ப இந்த இடத்திலையும் மூத்தம்மா தான் பிள்ளையை ஏந்த வேணும் என்ற சிந்தனை இருக்குது என்று சொல்லி சொன்னால், அந்த அளவுக்கு அவள் கைராசியாக இருக்கிறார். அவனுடைய கையால எதுவும் செய்தால் அது சிறப்பு என்று சொல்லி கருதி கொள்கிறார்கள் ஊர் மக்கள். ஆகவே இந்த விஷயத்தை நாங்க அடுத்ததாக எழுதலாம். பிரசவங்கள் ஏற்படும் போது மூத்தம்மாதான் பிள்ளையை ஏந்த வேண்டும் என ஊர் மக்கள் எண்ணுதல். ஆகவே மூத்தம்மா கைராசி என்பதற்கு முன்வைக்கப்பட்டுள்ள ஆதாரங்கள் இவை இரண்டு. அதை விட நீங்க இந்த ஒரு பொது மனுஷியாக இருக்கிறான்னு சொல்லி சொல்வதன் மூலமாக ஊருக்கொரு சேவை செய்கிற ஒரு நல்ல மனுஷியாக அவ பார்த்து ஊர் நிகழ்வுகளுக்கு அவதான் தலைமை ஏற்கிற விஷயத்த நாங்கள் அதோட பொருத்தி பார்க்கலாம். முதலாவதோட பொருத்தி பார்க்கலாம். சரி, அப்ப நான்காவது பகுதியை அடியொற்றியதாக இந்த வினாக்கள் அமைகின்றன. அப்ப இங்க நாங்க உங்களுக்கு தருகின்ற வினாக்கள் எல்லாமே பிள்ளைகள் கடந்த கால வினாப்பத்திரங்களோடு ஒப்பு நோக்கி அங்க இருந்து வராத சில பகுதிகள் அவற்றை தான் தெரிவு செய்து உங்களை வழிப்படுத்துகின்ற நோக்கில நாங்கள் இந்த முயற்சியை செய்து கொண்டிருக்கிறோம். அவை நீங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள், அறிவுறுத்தல்களை வாசிச்சு விடைகளை சரியான வகையில
நீங்க ஒரு தவறு விடுகிறீர்கள் விடையளிக்கின்ற போது என்னென்று சொன்னால் அது எழுவாய் பயனிகள் அற்ற வகைகள்ல வசனங்களை பூரணப்படுத்தாமல் அவ்வாறெல்லாம் விடைகளை எழுதி போட்டு போறீங்க. அப்ப அத்தகைய தவறுகளை இடாத வகையில சரியான முறையில இந்த பகுதிகளை நீங்கள் விடையடிச்சீங்கன்னு சொன்னால் நீங்கள் அத்தனை புள்ளிகளையுமே எடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். 5வது பகுதி ஒன்று இதுல நாங்கள் பார்க்க வேண்டியிருக்குது. அதை அடுத்ததாக நோக்கலாம்.